புஷ்பா 2 பட வெளியீட்டின் போது பெண் ஒருவர் இறந்தது தொடர்பாக தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனிடம் சுமார் 3.5 மணி நேரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் டிசம்பர் 4ஆம் தேதி இரவு புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. அப்படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுன் படக்குழுவினருடன் படம் பார்த்தார். அப்போது ரசிகர்கள் கூட்டம் முண்டியடித்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டார். அல்லு அர்ஜுன் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் அவருக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் பெண் உயிரிழந்த சம்பவத்தின் போது என்ன நடந்தது என விவரங்களை தருமாறு காவல்துறை அல்லு அர்ஜுனுக்கு சம்மன் அனுப்பியது. அதன் அடிப்படையில் ஹைதராபாத்தில் உள்ள சிக்கப்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 3.5 மணி நேரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது அல்லு அர்ஜுனிடம் 50 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு பவுன்சர்களை நியமித்த ஆண்டனி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விபத்து நடந்த அன்று அல்லு அர்ஜுனுக்கு பவுன்சர்களை நியமித்தவரான ஆண்டனியிடமும் அவரிடம் பணியாற்றிய பவுன்சர்களிடமும் பெண் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தினர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18.